சும்மா ஒரு டைம் பாஸா பார்க்கலாம். ஒரு 1.5 ஹவர்ஸ்க்கு ரொம்பலாம் எக்ஸ்பெக்ட் பண்ண வேணாம். பயமாலாம் இருக்கு. பாக்யராஜோட கடைசி படம் சும்மா பார்த்துட்டு போகலாம். படம் நல்லா இருந்துச்சு. எதுக்காக இந்த படம் பார்க்கணும்? ஒரு மாதிரி புதுசா பார்த்த மாதிரி இருந்துச்சு. புது ஃபீலா இருந்துச்சு. ஃபீல் குட்டா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு படம். ஆக்டர்ஸ்லாம் எந்த அளவுக்கு பண்ணிருக்காங்க? நல்லா பண்ணியிருக்காங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ்ல okay. பார்த்த பயம் வருதா? ஏன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்கு. ஃபேமிலியா வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்டோட செகண்ட் என்ன? ஃபர்ஸ்ட் பார்ட்டோட செகண்ட் இல்ல, அது கண்டினியூட்டி இருக்கு, நல்லா இருக்கு. காமெடி சூப்பர். எப்படி இதுல சொல்றாங்க? படம் நல்லா இருக்கு. ஓவராலா பார்க்கும்போது படம் சூப்பரா நல்லா இருக்கு, பார்க்கலாம். 1 to 2 கம்பேர் பண்ணும்போது எது நம்ம சார்? ரெண்டுமே நல்லா இருக்கு. ரெண்டுமே நல்லா இருக்கு. மியூசிக்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. எல்லாமே சூப்பரா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. ரெண்டு பேரும் கடையில சண்டை போறாங்க. சேர்ச்சின்னா ஒரு இந்த மேரிக்கும் மாதிரி ஆக்கணும் அவங்கள. ஒய்ஃப குழந்தை பெற்றுக்கிட்டதுக்கு அப்புறமும் வந்து அவங்கள அடுத்த லெவலுக்கு கொண்டு வரணும், ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு. இல்ல அதான் பார்ட் 1 விட எப்படி இருக்கும்னு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. அந்த இது அப்படியே கொண்டு வந்திருக்காங்க. பார்ட் 2 நல்லா இருக்கு. டிஃபரன்ஸ் பெரிய லெவல்ல இல்ல, நல்ல என்டர்டெயின்மெண்டா இருந்தது. யா தேங்க்ஸ். அதான் லைக் என்ன மெசேஜ்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள தேர்ட் மெம்பர் யாரும் வந்து இன்வால்வ் ஆக கூடாது அப்படிதான். காமெடி எல்லாம் ஒர்க் ஆச்சா? நல்லா இருந்தது. எல்லாரும் சூப்பரா. யாரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு? ஆஸ் யூஷுவல் ரெண்டு பேருக்குமே நல்லா இருக்கு. இந்த படத்துக்கு எவ்வளவு ரேட்டிங்? அவுட் ஆஃப் 10 I will give 9. படம் நல்லா இருக்கு. காமெடி எல்லாம் பக்கமா இருக்கா? தாராளமா பார்க்கலாம். ஏதாவது போரிங் அடிக்கிற மாதிரி சீன்ஸ் எல்லாம் இருக்கா? ஒண்ணுமே இல்லை, காமெடியில இருந்து ஒரு ஃபேமிலி மேல எல்லாரும் சேர்ந்து பார்க்கலாம். படம் நல்லா இருக்கு. இது வரைக்கும் பார்ட் 2 வந்ததுலயே இதுதான் நல்லா இருக்கு எனக்கு தெரிஞ்சு. பார்ட் 1ல பார்ட் 2க்கு என்னென்ன வித்தியாசம்? ரெண்டுமே பக்கவா இருக்கு. காமெடி சீன்ஸ்ல எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது? காமெடி பயங்கரமா இருக்கு தலைவா. அவங்க ஐஸ்வர்யா ராஜேஷ் எப்படி பண்ணிருக்காங்க? ஃபீமேல் அதுவும் பக்கவா பண்ணிருக்காங்க. எல்லாம் படம் சூப்பரா இருக்கு, பாருங்க. அடுத்த சீன் இந்த மாதிரி தான் வரும் அப்படி மாதிரி விறுவிறுப்பா தான் இருக்குது. விறுவிறுப்பா நல்லா காமெடியாவும் இருக்குது. படத்தை எடுத்துட்டு குழந்தை பக்காங்க. அந்த குழந்தை தான் ஹைலைட் படத்துல. படம் சூப்பரா இருக்கு. அவர் லாஸ்ட் சீனு சிம்பிளா வந்து அப்படியே போயிட்டாரு. வந்தாரு, அவரு காமெடி கொஞ்சம் லைட்டா தான் இருந்துச்சு. மற்றபடி உண்மையிலேயே சொன்னோம்னா கட்டாகுசி 2 வந்து வேற லெவல்ல இருக்கு. மெயினா வந்து ஸ்க்ரீன் பிளே நல்லா போகுது. அங்கே ஒரு டீச்சர் கேரக்டர் ஒன்று வருது, ஒரு சாங்ஸ். அந்த சாங்ஸுக்கு தேட்டர் ஃபுல் வைபா ஆகுது. அதுதான். மற்றபடி யோகி பாபு கேரக்டர் என்ட்ரி நல்லா இருக்கு. கருணாஸ் அதான் ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து அவர் ஆம்பளை தான் கெத்துன்னு பேசுவார். இப்போ செகண்ட் பார்ட்ல வந்து ரிவெஞ்ச் ஆகுது. அவங்க ஒய்ஃப் வந்து ஒரு இது தேர்தல் ஜெயிச்சு போறாங்க. அதனால வந்து அவரே மாறுறாரு. அப்படின்னா வந்து புருஷன் பெருசா பொண்டாட்டி பெருசான்னு பார்க்காம ரெண்டு பேரும் விட்டு கொடுத்து வாழ்றதுதான் கரெக்டு. நம்ம புருஷ பொண்டாட்டிக்குள்ள வேற யாரும் மூணாவது ஆளும் வெளியே வந்துடக்கூடாது. பிரச்சனைக்கு நம்ம பிரச்சனை நம்மளே பேச முடியும்னு சொல்லி முடிக்கிறாங்க கதையை. ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா போகணும்னு நினைச்சு வந்தேன். ஆனா வந்து ஃபேமிலி ரிலேட்டடா நல்ல கதை சொல்லியிருக்காங்க. கட்டாகுசி 2 வந்து வேற லெவல் தான். அந்த மீனு கேரக்டர் டீச்சர், அந்த வைப்புக்கு தேட்டரே அப்படியே சும்மா அதிருது. அதுக்கோசமே 2வது பார்க்கலான்னு இருக்கிறேன். யோகி பாபு கேரக்டர் லாஸ்ட் 5 மினிட்ஸ் தான் நல்லதா இருக்கு. ரம்யா கிருஷ்ணனும் அவங்களும் 5 மினிட்ஸ் தான் வராங்கன்னா நல்லதா இருக்கு. மெயினா மீனு கேரக்டர் தான் எனக்கு அந்த வைப்ல இருந்து வெளியே வரல. அது கில்லி பாடம். ஏன் இந்த படம் பார்க்கணும்? ஏன் பாக்குறோம்னா, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஈகோ இல்லாம விட்டு கொடுத்து போறதுக்கோசம் பார்க்கலாம். அப்புறம் அப்பாவும் பொண்ணும் சூப்பர் கேரக்டர் ப்ரோ. நல்லா சூப்பரா நடிச்சிருக்காங்க அப்பாவும் பொண்ணும். அது ஒருத்து காமெடி எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் வேற லெவல். யோகி பாபு ரம்யா கிருஷ்ணன் எப்படி பண்ணிருக்காங்க? அதான் யோகி பாபு ரம்யா கிருஷ்ணன் சூப்பரா பண்ணிருக்காங்க. சிம்பிள் கேரக்டர் கொடுத்தாலும் சூப்பரா பண்ணிருக்காங்க. நல்ல பர்ஃபார்மன்ஸ். இதுக்கு முன்னாடி கருணாஸ் இருந்தார்ல, ஒரு ரகட் கேரக்டரா பண்ணிட்டு இருந்தாரு. ஆமா, அது தெரியல ப்ரோ. நான் பார்ட் 1 பார்க்கல. பார்ட் 2 வந்து நான் எதார்த்தமா தான் வந்தேன். சரி வந்திருக்கேன்னு தான் வந்தேன். ஆனா சூப்பரா இருக்கு படம். ஃபேமிலியா வந்து பார்க்கலாம். பார்ட் 1 பார்க்கலனால படம் புரியுதா? ஆமா, எனக்கு சூப்பரா புரிஞ்சிருக்கு ப்ரோ. சூப்பரா இருக்கு படம். எல்லா சீன்ஸுமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்ட் சைல்ட் ரோல் ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு சப்போர்ட்டிவ் எல்லாமே கொடுக்குற ஒரு ஹஸ்பண்ட் மாதிரி இந்த சீன்ஸ் பண்ணியிருக்காங்க. போரிங்கான சீன்ஸ் சொல்ல முடியாது, நல்ல காமெடி சீன்ஸ்லாம் இருந்தது. லைக் ட்ரைலர் வச்சு கொஞ்சம் சீன்ஸ் கண்டுபிடிக்க முடிஞ்சது. பட் ட்ரெய்லர் வச்சு வரல. எனக்கு மோஸ்டா பார்ட் 1 விட பார்ட் 2 கொஞ்சம் நல்லா போச்சு. இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஆமா, யோகி பாபு சீன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. பட் அவரத விட லைக் ஹீரோவோட அந்த மாமா கேரக்டரும் சித்தப்பா கேரக்டர், பொண்ணோட சித்தப்பா கேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. குழந்தை கேரக்டர் தான் மெயின். லைக் பேரண்ட்ஸ் சேராம போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு லாஸ்ட் வரைக்கும் போராடுறாங்க. அந்த சீன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. 10 out of 10. அவங்க ஐஸ்வர்யா எப்படி பண்ணிருக்காங்க? அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு? she is also so good. நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. லைக் இந்த படத்துல வந்துட்டு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து
அம்மா அப்பா குழந்தை 3 பேருமே ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க பர்ஃபார்மன்ஸ்.